அவர் ஐடி பற்றி பேச மாட்டார். அன்னைக்கு ஐடி என்னன்னு தெரியாது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்னன்னு தெரியாத காலம். அவரு வாழ்ந்த காலத்தில் அவருக்கு நிகழ் ஆலிம் இல்ல, சிந்தனையாளர் இல்ல, ரைட்டர் இல்ல, திங்கர் இல்ல என்று சொல்லுற அளவுக்கு ஒரு பெரிய மாபெரிய ஆலிம். அவரு நமக்கு வருவாரா? யார் நமக்கு வருவானல்? யார் வருவானல் நடப்பது? இவன் ரொம்ப ஹனிஃபா எடுக்க முடியாது, ஷாஃபி எடுக்க முடியாது, மாலிக் எடுக்க முடியாது, 1000 புத்தகங்கள் எழுதுறவரை எடுக்க முடியாது. 360 ஆலிம்களை கொண்ட ஒருத்தர் டமாஸ்கஸ்ல வாழ்ந்து இருந்தார். அவர் எழுதின காலம் அவரு வாழ்ந்து 7வது நூற்றாண்டு. அவரு என்பது 370 ஆலிம். இதுவரையில் அது பின்பற்றப்படுகிறது. அரசாங்கத்தால் பின்பற்ற முடியல. ஒரு பழக்கால அரசாங்கம் பின்பற்ற யாரு இந்த 370 ஆலிம்களை 5 பேக்கில் வைக்கிறது, லேபிள் வைக்கிறது? ஒரு 100 காப்பி பின்பற்றுவது கூட என்ன 3700 பாட்டுகள் அதுக்கு வர வேண்டியிருக்கு. அப்போ ஒரு பெரிய பழக்க ரிச்சி கண்ட்ரியில விட முடியாது. அதனால இன்னைக்கு ரிச்சி கண்ட்ரி அறியப்படக்கூடிய கல்வி கண்ட்ரியில கூட அவற்றை பிரிண்ட் பண்ணல. கல்வி கண்ட்ரியில சவுதியில மட்டும் இவங்க தேவையான 10,000 பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் எதுக்கு சொல்லி வாங்கினா 370 வாரங்களை எழுதி இவ்வளவு சாய்க்கிறவங்க மாதிரியா ஒருத்தர் மாதிரி அறிஞர்கள் யார் உண்மாதிரி குடும்பம் யார் என்றால் ஒரு ஐடியல் மனிதர் வாழ்வதற்கு யாரை போல வாழ வேண்டும் என்று நீ தமிழ்நாட்டில் உள்ள நிறைய இளைஞர்கள் கேட்டா ரஜினிகாந்த் மாதிரி வாழ சொல்லுவான். இப்ப முன்னேற்ற கேட்டா நிறைய பிலிம் சார்ந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இளைஞர்கள் திசை திருப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ரோல் மாடல் முன்மாதிரி ஐடியல் மனிதர் இறைத்தூதர் முகமது சமாளிதான். அவர் இப்படி வாழ்ந்தார், வழிபட்டார், சொன்னார், பேசினார், நடந்தார். இதான் நமக்கு எடுத்துக்காட்டு. ஆகவே அவர்தான் நமக்கு ரோல்மாடல். அப்ப எல்லாம் ஒன்றுபடுகிறோம். இப்படி ஒரு நிலை ஒரு சமுதாயத்தை சொல்லுங்க. வேதம் ஒன்றா இருக்கிறோம், 4 இருக்கக்கூடாது. அதர்மம் ரிக்கு என்றெல்லாம் வரக்கூடாது. ரிக்கு எஜூர் சாம வேதம் அதர்மம் வரக்கூடாது. லூக்கா மத்தேயு யோவான் மார்க் என்றெல்லாம் வரக்கூடாது. ஒரே ஒரு குரான். அதே போன்று நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை திட்டம் ஒரே மாதிரிதான். இப்படி எல்லாம் ஒன்றுபடுவதற்கு முற்றிலும் சாத்தியம் ஒரு சமுதாய அமைப்பு நம்மை போன்று பிரிந்து வாழ்கிறவர்கள் இல்லையோ என்று வல்லரசுகள் நினைக்கிற அளவுக்கு இருக்கிறது. அவர்களால் வெகு விரைவில் நம்மை துண்டு துண்டாக நம்மை பிரிக்க முடியாது. பிரித்தார்கள், பிரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். காரணம் நம்முடைய ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் அது பெரிய ஆயுதம். அவர்களுக்கு எதிராக பயன்படுகிறார்கள். முஸ்லிம் கிட்ட இந்த குர்ஆன் நம்புகிற, இறைத்தூதரை நம்புகிற, அல்லாஹ்வை ஒருவராக நம்புகிற, ஒரே இறைவனை நம்புகிற முஸ்லிம் செய்த நமக்கு இறைவன் அல்ல. பெரியவர் நாதாக்கள் அவுலியாக்கள் நமக்கு தெய்வம் அல்ல. அல்லாஹ் மட்டும்தான் தெய்வம். அதே நேரத்தில் மற்றவர்கள் அப்படி இல்லை. ஒருத்தர் குல தெய்வம், ஒருத்தர் பகவானாக இருப்பவர் என்ன சூரியனாக இருக்கிறது, சந்திரனாக இருக்கிறது, வேறு எத்தனை வடிவத்தில் வடவர்கள் தெய்வத்தை சித்தரித்திருக்கிறார். அப்படி ஒரு நிலைமையும் இஸ்லாமியத்தை இல்லை. ஒன்றுபட்ட இறை கோட்பாடு, ஒன்றுபட்ட இறை கோட்பாடு, ஒன்றுபட்ட வாழ்வை கோட்பாடு, ஒன்றுபட்ட ஒரே வேதம், ஒன்றுபட்ட சமுதாயம். இந்த ஆதியும் உம்மத்துக்கும் உம்மத்தமாகியா அல்லாஹ் குர்ஆன் சொல்லுது ஒரே ஒரு சமுதாயம். 8 நூற்றாண்டுகள் வரையிலும் இந்த ஒரே சமுதாயம் அல்லாஹ் தான் வழங்கிச்சு. வழிபடுவதற்கு அல்லாஹ் தவிர யாருக்கும் தெரியாம இருக்காங்க. எப்போது கருத்து நிர்வாகம் பிளவு விரிசல் வந்தா போது நிர்வாகம் தான் இருக்கலாம். நிர்வாகம் வருகை எப்போது மக்கள் பிளவுபட்ட போது. இப்போது நாம் எத்தனை கூடுகளாக பிளவுபட்டிருக்கிறோம். சன்னாக்கு நாம் துண்டு துண்டாக இருக்கிறோம். என்ன 3 நாள் பகைத்திருக்காது, விரோதிச்சிருக்காது. 3 நாளைக்கு மேல் விரோதிச்சிருப்பது தெரியல. 3 நாளைக்கு பேசாத போய் சனாக்கு போய் வழியில் போய் ஒருத்தர் ஒரு நண்பர் எப்போ புரிஞ்சிருப்பார். 3ஆவது நாள் கண்டா வழக்கு முடிச்சுட்டு போயிருந்தார். இஸ்லாம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன காரணம் வருத்தம் இருக்கு என் பேர்ல. நான் ஏதோ அவருக்கு தவறு வந்து நினைக்கிறார். போய் சலாம் சொல்லு, நீ போய் சலாம் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி அவர்கிட்ட ஒரு நட்பை பெரு என்று ஒரு ஃப்ரெண்ட்லியா அவங்களை நீ முதல்ல பார்க்க விட்டுருக்கிறது. ஆக 3 நாளைக்கு மேல யாரையும் பரிசிக்க கூடாது. ஏன்னா ஒரு சண்டை கொடுக்கிற ஒரு குழுக்களை பார்த்தால் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுங்க. அது தொழுகையை விட, நோன்பை விட, ஜிஹாதை விட, ஹஜ்ஜை விட சிறந்த வழிபாடு என்று நமக்கு சொல்கிறது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாம் ஸ்டடி பண்ணி பார்த்தா நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்ன? இந்த சமுதாய நிச்சயமா ஒன்று தான் வாழணும். அது இதை ஏற்படுத்துவதற்கோ பிரிப்பதற்கோ எந்த சூழ்நிலையும் ஏற்படுத்தக்கூடாது. ஒன்றுபட வேண்டும், கருத்து வேறுபாடுகளால் பிரித்துவிடக் கூடாது என்ற ஒரு குடியின் கீழ் வாழ வேண்டும்.
ஒரு கொடியின் கீழ் வாழ வேண்டும். இன்னைக்கு 4ஆம் வருஷத்துல நான் ஏன் பிரிச்சு கிடக்கணும்னு சொன்னா ஒரு காரணம் இருக்கலாம். என்ன காரணம்? இஸ்லாம் ஆரம்பத்துல 1,00,000 ஜனங்களை கொண்டா 1,24,000 சஹாபாக்களை கொண்டா இருக்கும்போது ஒரு தலைமையை கிளப்ப முடியும். இந்த இஸ்லாம் எல்லாரும் பூரா பறிச்ச 170 கோடி மக்கள் உலகத்தில் 5 கண்டங்களில் 57 இஸ்லாமிய நாடுகளில் 200க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் வாழ்கிறார். இவர்கள் எப்படி ஒருங்கிணைக்கிறது என்று பலர் கேட்கலாம். இவர்கள் எப்படி ஒருங்கிணைக்கிறது என்றால் இவர்களை ஒரு தலைமையின் கீழ் தான் ஒருங்கிணைக்க முடியும். ஒரு கொடியின் கீழ் ஒருங்கிணைக்க முடியாது. இவர்கள் பல விஷயங்களில் ஒரு குறையின் கீழ் ஒருங்கிணைக்கிற அனைத்து வாய்ப்புகளும் நம்ம ஒன்றுபட்டவர்கள். அல்லாஹ் நம்புறவங்க, குர்ஆன் நம்புறவங்க, ரசூலை நம்புறவங்க, கிதாபை நோக்கி தொழுகிறவர்கள். இப்படி எல்லாம் பார்க்கும்போது நாம் சிதறந்து போவதற்கு வாய்ப்பே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, சிதறந்து போகாதீங்க, நம்மளுக்கு நினைவு. நான் மட்டும் இந்த ஒற்றுமை இந்த ஒன்று இருக்கிற இந்த ஒரு தன்மையை பெற்றுக் போனாங்க. நம்மளோட வலிமை இப்ப யாரும் இல்லை. நம்மளோட வலிமை ஒரு 170 கோடி முஸ்லிம்கள் வரலாம். 170 கோடி முஸ்லிம்கள் உலகத்திலே வாழ்கிறார்கள். ஆகவே நம்மை விட ஒற்றுமையாக இருப்பது. ஆனால் யாரும் இந்த அளவுக்கு இந்த 170 கோடி மக்கள் ஒன்றுபட்ட ஒரு முஸ்லிம்களாக வாழ்றாங்க. ஆனால் பெரிய சக்தி உலகத்தில் இந்த நிலைமை எப்படி இருக்கிறது? இந்த அளவுக்கு 170 கோடி மக்கள் ஒற்றுமை இல்லாமல் போயிடுச்சு. இதனால் சின்னாதினமாக கிடக்கிறோம். அது முஸ்லிம் கல்புல்லான். சுபஹானல்லாஹ், எனக்கு ஆச்சரியமா இருக்குது வார்த்தை அமைப்பு கேட்டா. ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் உணவு என்ன? உணவு என்ன? எனக்கும் என்னுடைய நண்பர்கள் உணவு என்ன? என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர், என்னுடைய திருமணம் வாழ்கிறோம், என்னுடைய நாட்டில் வாழ்கிறோம், என்னோட நட்பு வைத்தவர், என்னைக்காவது ஒரு சொல்லலாம் சொல்கிறோம். அவருக்கு எனக்கு என்ன தொடர்பு என்று இஸ்லாம் எப்படி சொல்றது? உலகத்தில் யார் சொல்றா? நீ சொல்லுங்க. நம்முடைய நாட்டுடைய காந்தியர்கள் சொன்னார்களா? அது உலகிலும் சமுதாயத்துடைய பெரியவர்கள் அரசியல் தலைவர் சொன்னார்களா? உலகத்தில் யாரும் சொன்னாங்க? எனக்கு என்ன சொன்னாங்களா? நபிமா என்ன சொன்னாங்க? ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் கிடையாது தொடர்பு ஒரு கெட்டத்தை போல. இது விளக்காம உங்களுக்கு முடியும். கல் புரியார் எசுத்து பாவரும் ஆகலாம். அது ஒரு துணி ஒரு துணி ஒட்டி இருக்கிறது, வலிமை இருக்கிறது. இதற்கு விளக்கம் இன்னொரு ஆயத்தில இன்னொரு ஹதீஸில அவர் செங்கலை போன்றவர்கள். ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீம் ஒரு செங்கலை போன்றவர். செங்கல் ஒரு செங்கல் இன்னொரு அருள் இருக்கிற இன்னொரு செங்கலுக்கு வலிமையை சேர்க்கிறது. 100 செங்கல் 1000 செங்கல் சேர்ந்தால் ஒரு சுவராகிறது. 4 சுவர் சேர்ந்தால் ஒரு கட்டிடமாகிறது. 4 சுவர் சுற்றிலும் மேலேயும் சுவர் சேர்ந்தால் கட்டிடமாகும். வலிமை சேர்க்கும், பாதுகாப்பு தரும். ஆகவே உலகத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த செங்கலை போல் இருக்கணும். கட்டத்திலே இணைந்திருக்கிற செங்கலாக ஒரு கட்டத்தில் எத்தனை 1000 செங்கற்கள் இணைந்து இது ஒரு கட்டமாக அமைத்து இதனால் நாம் பாதுகாப்பு பெறுகிறோம், சுதந்திரத்தை பெறுகிறோம், அமைதியை பெறுகிறோம். குளிரிலிருந்து பாதுகாப்பு, வெயிலிருந்து பாதுகாப்பு, எதிரிலிருந்து பாதுகாப்பு, திருவிழந்து பாதுகாப்பு, எல்லா வித பாதுகாப்பு இந்த கட்டத்துக்குள்ள நமக்கு கிடைக்கிறது. இது போல இருங்க. ஆக சூழல் வைத்து பார்த்தால் ஒரு செங்கல் முஸ்லிம் சமுதாயம் 170 கோடி மக்களும் ஒன்றுபட்ட ஒரு பாடியாக ஒரு வேலியாக இருங்க என்று என்பதற்கு இன்னொரு ஆட்சி சொல்றாங்க. அல் முஸ்லிம் கல் ஜஸதில் வாஹித், ஒரு மேனி. ஆக அமெரிக்காவில் வாழுகிற ஒரு முஸ்லிம்கள் யூகேல வாழ்கிற முஸ்லிம்களுடைய உடலின் ஒரு பகுதி, ஒரு பார்ட் ஆஃப் த பாடி. யாரும் சொன்னாங்க ஒற்றுமைக்கு முக்கியத்துவம். ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் இல்லாம இந்த உதாரணத்தை என்ன சொல்லணுமா? கல் ஜஸதில் வாஹித், ஒரே உடலை போன்றவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒற்றுமை பற்றி ஏராளம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒன்றுபட்டு வாழ வேண்டும். எந்த சமுதாய அமைப்பில் இருந்தாலும் நாம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும், சகோதரமாக வாழ வேண்டும், நட்போடு வாழ வேண்டும், நல்லுறவோடு வாழ வேண்டும், ஒரு கூட்டமைப்பாக வாழ வேண்டும். நாம் நம்முடைய சமூக நோய்ப்பட்டால் ஒவ்வொரு சென்று அவருடைய நோயை விசாரிக்க வேண்டும். ஒரு சகோதரி ஆஸ்பத்திரியில் பட்டிருக்காங்க, ஒவ்வொரு சென்று நல்லா விசாரிக்க வேண்டும். ஒரு முஸ்லிமை கண்டால் சலாம் அலைக்கும் என்று முந்த வேண்டும். அல்லாமல் அரத்தம் வல்லம் தாரி சலாம் சொல்லு நபிகளாக சொல்றாங்க. யாருக்கு சலாம் சொல்லு? தெரிஞ்சவனுக்கு சொல்லு. எனக்கு தெரியும், நஜீம் சார தெரியும், நமக்கு வேற இன்னொரு சார தெரியும், ஒரு 10 சார எனக்கு தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் அவரை கண்டாலும் சொல்றதா, அது எல்லாருக்கும் சொல்றதா? காரணம் தெரிஞ்ச ஆளுக்குமே சொல்லணும், தெரியாத ஆளுக்கு சலாம் சொல்லுவாங்களா? நபிகளாக சொல்லுவாங்க, வலா வல்லம் தாரி
தெரியாதவருக்கு நீ போய் சொல்லி உன்னுடைய பெருமையை காட்டி இருக்கிறான் சொல்லி. ஒரு முஸ்லிம் என்றால் யாரு? எல்லாருக்கும் நல்ல நடக்கிறவன். நீங்க இதை சொன்னவானப்பா, நல்ல இதேப்பா, சலாமத்தா வானப்பா, சலாம் உனக்கு உண்டாகட்டும்ப்பா, இதுதான் வாழ்த்து யூஸ் பண்றீங்க. இப்படி அறிந்தவனுக்கும் அறியாதவனுக்கும் தெரிந்தவனுக்கும் தெரியாதவனுக்கும் சலாம் சொல்லி நட்பை வளர்த்தி ஒற்றுமையை காக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு சமுதாயம் சிதறுக்கு சின்னாவினப்பட்டு நம்ம இன்னும் பிரிப்பதற்கு யார் வந்து முயற்சி பண்ணாலும் அதற்கு நாம் ஆகி விடுறோம். வல்லரசுகள் முயற்சி பண்ணியது, முயற்சி பண்ணுகிறார்கள். பல நாடுகளால் பிரிக்கப்பட்டிருக்கிறார் முஸ்லீம்கள். 57 நாடு இருக்கு. அதாவது சகோதரர் சிக்னல் கொடுத்தார். ஒரு முக்கியமான செய்தி சொல்லிடுறேன். ஒரு பாஸ்போர்ட், யார் பாஸ்போர்ட் அரைநாட்டுல இந்த கெல்பு கண்டி 6 கண்டி கெல்பு கண்டி ஒரு வளைவு நாடு 6 நாடு 6 பாஸ்போர்ட்டை தாங்கி இருக்கிறார்கள். 6 விதமான கரன்சியை அவர் பயன்படுத்துகிறார்கள். 6 நாடு யுனைடெட் நேஷன் அங்கீகாரம் பெறுவதற்கு எத்தனை டாலர்கள் செலவாக வேண்டும்? இந்த இருக்கிற உலக நாடுகள் எல்லாம் இவர்கள் தூதரக உறவை ஏற்படுத்துவதற்கு எத்தனை கோடி டாலர்கள் செலவழிக்க வேண்டும்? ஒரு நாடாக இருந்தால், இந்த 6 நாடு ஒரு நாடாக இருந்தால் முஸ்லிம்கள் எத்தனை செல்வ வளங்கள் காப்பாற்றப்பட்டு வழியளிக்க வந்திருப்பாங்க. ஆக நாடு நாடா பிரிஞ்சாலும், ஊர் ஊரா பிரிஞ்சாலும், தெரு தெருவா பிரிஞ்சாலும், சகோதர சகோதரா பிரிஞ்சாலும் எல்லா வகையிலும் பிரிவுகிறோம். ஒன்றுபட்டிருந்தால் ஒன்றுபட்டால் உண்டு வாழும். இதெல்லாம் சொன்னார்கள் கரெக்ட். ஆனால் பிராக்டிக்கலா ஒரு யூனிட்டி உலகத்தில் உண்டாக்கி அமெரிக்காவில் போரும், காஷ்மீரில் போரும், கன்னியாகுமரியில் போரும் ஒரே உணவோடு வாழ்ந்த ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து வசதிகளும் இஸ்லாமிய மார்க்க பெற்று